11 மணி ஆச்சு. எனக்கு என்னவோ வர மாதிரி தெரில. இவனுக்கு வேற நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறானுங்க. இவன் வேற. மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஒரே ஜாலி தான் போல. என்னடா சந்தோஷத்துல பேசவே வர மாட்டேங்குது. எங்க இருக்க? பார்க்கா பீச்சா? கொல்ல வெறியில் இருக்கேன். சீஃப் அனவை. ஏடா என்னாச்சு? டேய், அவன் இன்னும் வரவே இல்லைடா. வரலையா? ஏன்? அவன் வந்தக்கப்புறம் கிட்ட சொல்கிறேன். ஃபோனவை. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, டெங் டெங். ஏன்டா மச்சான், இன்னைக்கு வருவாளாடா? இன்னைக்கு மட்டுமா வரா? எப்பவுமே தான் வந்துட்டு இருக்கா. இதனால என்ன பிரயோஜனம்? டேய், இன்னைக்கு ஆஃபீஸில் ஓணம் செலிப்ரேஷன்டா. யாழ் இன்னைக்கு சாரியில் வருவான் மச்சான். ஆ, அவள் சாரியில் வந்தா என்ன, சுடிதாரில் வந்தா என்ன? டேய், என்னடா என்னடா? பின்ன என்னடா 6 மாசமா பிக் பேக் அடிக்க மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருந்தா? ஒரு நாளாச்சும் முன்னாடி போய் பேசியிருக்கியா? டேய், என்னடா சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? இங்கே நான் அவட்ட பேசுனடா. பேசுகிறேன்டா, பேசுறது ப்ரொப்போஸே பண்ணடா. அவள் வட்டேன்டா. டே வட்டேன்டா. அங்கே வந்துட்டா. எங்கே? அங்கே உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசலாமே. ஏதோ சொல்லணும் கூட்டிட்டு வந்தீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது? என் பேர் ரகுங்க. தெரியும். உங்கள் பேர் ரகு. ஊர் கோயம்புத்தூர். ஃபேமிலியோட வந்து சென்னையில் செட்டில் ஆயிருக்கீங்க. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே 6 மாதமாக என்னை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. கேபின், கேஃபிட்டீரியா, கேன்டீன், போகும்போது வரும்போது இப்படி எல்லா இடத்துலையும் விடாமல் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? எப்படிங்க? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. நீங்கள் தான் என்னை பார்த்ததே இல்லையே, எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? யார் சொன்னா நான் உங்களை பார்த்தது இல்லைன்னு? நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே. பொண்ணுங்க எப்பவுமே தெரியற மாதிரி பார்க்க மாட்டாங்க பாஸ். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம்? இவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியாம போச்சு. லவ் பண்ணுறீங்களா? ஏங்க எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க? நாளைக்கு காலையில் 9:30 அடியோர் காஃபி ஷாப் வந்துடுங்க. அங்கே வந்து சொல்கிறேன். ஆனால் அப்போ எனக்கு தெரில நான் அப்படி பல்பு வாங்கன்னு. இப்போ தான் தெரியுது. சரி, இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறக்க? இவனிலே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ளே நீயே போயிரு. அவன் இன்னைக்கு வரமாட்டா. ஹாய் மேம், ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு சூடாக ஒரு காஃபி. அப்புறம் சார் ஏற்கனவே சூடாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கோல்ட் காஃபி. தேங்க்ஸ். ஏங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? 9 சொல்ல ஹாயா 11 மணிக்கு வரீங்க. ஒரு பையனுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நீங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? பேசுங்க. லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்க மாட்டீங்க. எடுத்தோன்னே இவ்வளோ கோவப்படுறீங்க. அந்த பொண்ணுக்குன்னு நியாயமாக ஏதாவது ரீசன் இருக்குல்ல? ஓ, அப்படி என்ன ரீசனு? வர வழியில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். ஐயோ,
எனக்கு இல்லைங்க, நடந்து வந்துட்டு இருந்தோம் ஒரு பெரியவருக்கு. ஐயோ. சுற்றி அத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் கூட வரல தெரியுமா? ஹெவி பிளட் லாஸ் வேறு. சரி, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணால் நம்ம ஊரில் ஆம்புலன்ஸ் வரைக்கும் 25 minutes ஆகுது. சரி, நீ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு சார் வெயிட் பண்ணீங்கன்னு அண்ணா நகர்லேருந்து அடையார் வரைக்கும் 20 minutesல வந்தோம் தெரியுமா? நடுவில் 2 லாரி பேர் ஓவர்டேக் பண்ண. சிறுபட்டியோட குமார். ஹலோ, என்ன? இல்லைங்க, லவ் பண்ணால் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், கடவுளாக பார்த்து உங்களை என் கண்ணில் காமிச்சிட்டாரு. நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? ஆமாங்க, கௌதம் மேனன் ஃபேன். நீங்கள்? முருகதாஸ் ஃபேன். பரவாயில்லைங்க, 2 பேரும் படம் தானே எடுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் பாப்பா எடுக்கக்கூடாது? கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க, அவசரம். எங்கேயோ ஆக்சிடென்ட் சொன்னீங்களே, எங்க? நியர் அண்ணா நகர் ஸ்டே பேங்க். என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 55 இருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? ஐ திங்க் ப்ளூ ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட். எந்த ஹாஸ்பிட்டலுங்க? திரு ஹாஸ்பிட்டல். டேய் ரகு, வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? பார்த்தா தெரில. என்ன விஷயம் சொல்லு. உங்கள் அப்பாவோட ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக்கை கூப்பிட்டேன், வரவே இல்லை. அவர் அண்ணா நகர் போகணுமா, ஒரு வழியில் கொஞ்சம் விட்டுட்டு போறியா? மா, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குமா, ஒரு ஆர்டர் போக சொல்லு. ஏய், ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு பிபி ப்ரெஷர்னு எல்லாமே இருக்குடா. தனியாக எப்படிடா அனுப்ப முடியும்? எல்லாமே இருந்தா அவர் வீட்டிலே உட்கார சொல்லு. ஏய் டேய் நில்றா. டேய் ரகு, டேய் அவர் உன் அப்பாடா. அப்பாங்கிறனால தான் ஆட்டோவில் போக சொன்னேன். டேய் டேய் ரகு. ஏன் என்னாச்சு இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்க? உன்னை தானே கேட்குறேன், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நீங்கள் எங்கேயோ அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்க. உங்கள் ஸ்கூட்ரு வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உங்களை கூட்டிகிட்டு போய் விட சொன்னேன். அவன் என்னடனா காதில் வாங்காமல் அவன் மட்டும் போய்கிட்டே இருக்கான். இவன்லாம் எங்கே உருப்பட போகிறான்? ஓங்கி அடிச்சேன்னா ஸ்கூட்டர் லேட்டர் என்ன, ஆட்டோ பிடிச்சி போக போகிறேன். அதுக்காக பிள்ளையை பார்த்து உருப்பட மாட்டான் கிருப்பட மாட்டான்னு என்ன பேசுகிற நீ? போ, அந்த பீரோவுக்கு கீழே இல்லை கபோர்டுக்கு கீழே ஃபைல் இருக்கு, எடுத்துகிட்டு வா. மாட்டியா? நான் போகிறேன். இருங்க, நானே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வா.
ஏங்க உங்களுக்கு அவன் மேலே கோவமே வரலையா? கோவமா? எதுக்கு? அவன் உங்கள் பையங்க. ஆனால் அவன் இப்போ நம்மளை விட்டு கொஞ்ச நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்கான். இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 4 வார்த்தை கூட எதுவும் நம்மக்கிட்ட பேசுகிறதே இல்லை. நீங்கள் டிவி பார்க்க வந்தால் அவன் எந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் ஹாலில் உக்காந்துருந்தா அவன் ரூம்குள்ளேயே இருக்கிறான். நம்மளெல்லாம் ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரியே பார்க்குறான். கூப்பிட்டு வச்சு நல்லா 4 அறை அறையலாம் போல இருக்கு. நீங்கள் எப்படி தான் இப்படி இருக்கீங்களோ? அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகலம்மா, ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் அப்படிம்பா. நான் அதெல்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கு போடா அப்படிம்பேன். ஞாபகம் இருக்க? பின்னால் வந்து உன்னை கட்டி பிடிச்சிப்பான். அப்பாட்ட சொல்லுமா, ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு. நான் விட மாட்டேன். அவன் கையை பிடிச்சி இழுத்து தரன்னு தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ ஒரு நாள், ஒரே ஒரு நாள் லீவு போட மாட்டானா? என் கூட இருக்க மாட்டானா? என்னை வெளியில் கூட்டு போக மாட்டானா? என் கையை பிடிச்சி நடக்க மாட்டானா? இப்படி நிறைய, இன்னும் நிறைய. தலையில் அடிபட்டிருக்கு, ஹெவி பிளட் லாஸ். யாராவது பக்கத்தில் இருந்திருந்தா, இங்கே ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கூப்பிட்டு வந்திருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம். we are sorry. உலகத்திலே அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? 70 வயசுக்கு மேலே குச்சியை பிடிச்சி நடக்காம தன் புள்ள கையை பிடிச்சி நடந்து போகிறானே, அவன்தான். வேணா பாரு, இன்னைக்காவது ஒரு நாள் திரும்ப அப்பான்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வரத்தான் போகிறான். அப்போ என் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகியிருந்தா அவன் ஆட்டோலாம் அனுப்ப மாட்டான். அவன் தோளில் தூக்கிட்டு நடப்பான். ஏங்க இப்போ நீங்கள் எங்கே இப்போ அவசரமாக கிளம்புறீங்க? அதையாவது சொல்லுங்க. லோன் கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், எங்கேயும் கிடைக்கல. அதுதான் என் ரிட்டையர்மெண்ட் பணத்தை அவன் பேருக்கு மாற்றலான்னு போயிட்டுருக்கேன். வரேன். உங்களுக்கு கோவம் இல்லை, சரி, வருத்தம் கூட இல்லையா உங்களுக்கு? தெரியலையே, ஆனால் ஆசை இருக்கு நிறைய. என்னை வெளியில் கூட்டு போக மாட்டானா? என் கையை பிடிச்சி நடக்க மாட்டானா? ஒரு அப்பா அவன் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது அவனுடைய சந்தோஷத்தை மட்டும்தான். சின்ன வயசில் அவன் சந்தோஷத்துக்காக நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், என் சக்திக்கு மீறி. இப்போ அவனுக்கு அப்பா விட்டு தள்ளி இருக்கிறது தான் சந்தோஷம்னா இருந்துட்டு போட்டுமே, அதில் என்ன தப்பு?